திருமதி கஸ்தூரியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவங்ககிட்டையும் கேட்கலாம். திருமதி மேடம் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் தாவேக அமைச்சரவை இன்று 2வது முறையாக பதவியேற்பு விழா நடந்திருக்கு. வணக்கம். சமீப காலமாக சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய கணக்குகள்ல கூட விஜய்க்கு ஆதரவான சில கருத்துக்களை எல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஒரு விஜயினுடைய ரசிகையா இந்த அமைச்சரவையை எப்படி பார்க்கறீங்க? இல்ல விஜயோட ரசிகை வேற ஒரு நடிகரோட ரசிகை அப்படிங்கறதெல்லாம் ஒரு மெச்சூரான ஒரு அணுகுமுறையா இருக்காது. இன்றைக்கு தமிழகத்தில் மிக இருப்பதில் மக்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்ற தனி பெரும் கட்சியாக தாவேகா உருவாகி இருக்கிறது. அதன் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்று ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸா அவர் முதலமைச்சரா தன்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரு கமெண்ட்ஸ் தான் நம்ம இங்க வைக்க முடியும். விஜய் ரசிகையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது படம், சினிமா, அவருடைய டான்ஸ், டயலாக் டெலிவரி அப்படி அது கிடையாதுங்க. இது பர்ஃபார்மன்ஸும் கிடையாது, இது சினிமாவும் கிடையாது, இது ரியல் லைஃப். எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இது ரீல்ஸ் கிடையாது, இது ரியல். ரியல்லையுமே அவருடைய டீம், ஒரு புது டீம். மிகப்பெரிய ஒரு டவுட் என்ன இருந்ததுன்னா, என்ன டீம் அவர் சூஸ் பண்ண போறாரு, அனுபவத்தை சூஸ் பண்றாரா இல்ல ஒரு ஃப்ரெஷ் பேக்ரவுண்ட், ஒரு கிளீன் ஸ்லேட்டை சூஸ் பண்றாரா அப்படிங்கறத தான் பாஜக உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அதற்கான டைரக்ஷன், ஏன் 3 வருஷம் சொல்றேன்னா அதுக்கப்புறம் ஜெனரல் அசம்பிளி வரும், அதுக்கான டைரக்ஷன் எங்க போகுது, இவங்க டிஎம்கே 2.0வா இருக்க போங்களாங்களா, திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு திமுக மாதிரியே இவருக்கு பதில் இவர் அப்படின்னு செயல்பட போறாங்களா, இல்ல இவங்க இதுவரை இல்லாத ஒரு புது டைரக்ஷன்ல போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில எனக்கு நான் ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸா நான் தமிழக அரசியல பார்வையாளராகவும் விமர்சகராகவும் இருந்திருக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணி இருக்கிறேன். அந்த வகையில நான் சொல்றேன், 1967ல அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த போது அவரோட வந்தது ஒரு முற்றிலும் புதிய ஒரு அணி. அன்னைக்கு யாரெல்லாம் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் யாருக்குமே தெரியாது. இன்னைக்குதான் அவங்களை எல்லாம் நம்ம ஜாம்பவான்களா பாக்குறோம் வரலாற்றுல. ஆனா அன்னைக்கு மினிஸ்டர் ஆனவங்க எல்லாருமே யாருப்பா, படிச்சவங்களாம்பா, அவர் அவர் ப்ரொஃபஸராம்பா, அவர் லாயராம்பா அப்படி பேசிக்கிட்டாங்களே தவிர எல்லாருமே காங்கிரஸ், இந்திய எதிர்ப்பு, ராஜாஜியின் அந்த பகுதி நேர படிப்பு போன்ற விஷயங்களை எல்லாம் வச்சு அந்த ஒரு இதுல ஒரு வேவ் அடிச்சது இல்லையா, அண்ணா வேவ், அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வேவ் அடிச்சிருக்குங்க. இன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மிகவும் இளமையான ஒரு டீம், அதை நம்ம பாராட்டுறோம். சம்திங் நியூ, வாட் தே ஆர் கோயிங் டு பிரிங் டு த டேபிள். பழைய கஞ்சியே கொடுக்காம புதிதாய் இவர்கள் என்ன உலகம் படைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தமிழகத்துல எல்லாருக்குமே மக்களுக்கு இருக்கு. நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குங்க. பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க யாருமே செய்யாத ஒரு விஷயத்த விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்து காமிச்சிருக்கு. எது சமூக நீதி? ஒருத்தரை ஒதுக்கி ஒரு சமூகத்தை ஒதுக்குவதோ இல்லை ஒரு சமூகத்தை அதிக அளவில் உயர்த்துவதோ, நம்பர்ஸ் வச்சு கேம் ஆடுவதோ அதெல்லாம் சமூக நீதி கிடையாது. எல்லா சமூகத்தினரும் ஒரே இடத்துல சமபந்தியா உட்கார்ந்து சமமாக அந்த இடத்துல ஆட்சியில் பங்கு பெறுவது என்பதை தான் நம்ம உண்மையான சமூக நீதி நினைக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு பக்கம் 2 பிராமின் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 7 ஷெட்யூல்டு மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிசி ரெப்ரசன்டேஷன் பெர்ஃபெக்டா இருக்கு, 4 பெண்கள். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட். அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தப்போ அவங்களே 10 பெண்களுக்கு சமம், 100 பெண்களுக்கு சமம், 1000 பெண்களுக்கு சமம். அது நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட்
இவருடைய இதுல 4 பெண்கள்ங்கிறது ஒரு பெண்ணா நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். இல்ல சமூக நீதி இல்ல தமிழக அமைச்சரவையில விஜய் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் அப்படின்னு திருமதி கஸ்தூரி சொல்றாங்க. ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஆளே இல்ல, ஏன் இல்ல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சோ இதெல்லாம் வந்து போக போக உடனடியா ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்லல, ஊக்கப்படுத்துறோம். ஏன்னா புதிய ஒரு முயற்சிங்கிறதுக்காக நம்ம we are supporting. பட் மேடம் என்னோட கேள்வி என்னோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். இப்போ சமூக நீதியான ஒரு அமைச்சரவையாக தாவேக அரசு அமைச்சரவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்றாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்கங்கறத நான் ரொம்ப ரொம்ப கேவலமா பாக்குறேங்க. அத ஒரு ரொம்ப தவறான ஒரு முடிவான அணுகுமுறையா பாக்குறேன். எதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன அவங்களுக்கு நீங்க போய் அப்படியே போய் அவங்க வாசல்ல வந்து உட்கார்ந்து காவல் காத்து அவங்களை கூட்டிட்டு வர போறீங்களா? எதுக்கு? ஒரு முன்னாள் ஆளுநரும் கூட ஒரு பெண் மீது இவ்வளவு விமர்சனம் வேண்டாம். இல்ல இல்ல வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம் வேண்டாம். அவர்கள் தரம் தாழ்ந்து பேசுவதை கொஞ்சம் கூட நாம வந்து ஒத்துக்க முடியாதுங்க. ஒவ்வொரு தடவையும் நானே சொல்லிட்டேன். ஓகே, என்னத்தான் இருந்தாலும் நீங்க வந்து பேசுறது வந்து உண்மையும் இல்லை, நாகரிகமும் இல்லை. நான் சொல்லிட்டேன் கஸ்தூரி, நான் சொல்லிட்டேன். இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க தான் போராடினீங்களோ? வேண்டாம் கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். நீங்க டாபிக்ல வந்துருங்க. வேலுச்சாமி டாபிக்ல வந்துருங்க. வாங்க சொல்லுங்க சார். டாபிக் தான் வர்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? கஸ்தூரியை பார்த்து விஜயுடைய கஸ்தூரி மேடம் இல்ல அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்லிட்டேன். இப்படிதான் நீங்க வந்து கோஆபரேஷன் கொடுக்க போறீங்களா? சரி ஓகே கஸ்தூரி மேடம், அவர் முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கான சுற்றுல கேக்குறேன். 5 சீட் வாங்கிட்டு அந்த 5 சீட் அது சரியில்லையா? இதுவே நம்பர்ஸ் வேறையா இருந்திருந்தா டோட்டலா கஸ்தூரி மேடம் ரெண்டு பேருமே பேசும்போது என்ன நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தெரியல. கஸ்தூரி மேடம் நான் பேசுறேன். கஸ்தூரி மேடம் நாகரிகமா பேசுங்க. சரி ஓகே நாகரிகமா தொடருங்க. சரி வேலுச்சாமி சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? சரி ஓகே வேலுச்சாமி சார் நீங்க தொடருங்க. வேலுச்சாமி சார் நீங்க தொடருங்க. பேசுறீங்க. வேலுச்சாமி சார் நீங்க தொடருங்க. சரி ஓகே 5 வருஷம் முன்னே அரசியல் இருக்கிறவங்க நீங்க ஓய்வு நேரத்துல வந்து அரசியல் பேசும்போது எங்களை கேள்வி பண்ணிக்கலாம் நீங்க. சரி ஓகே சரி நடிகர் விஜய் அவர்களும் வேலுச்சாமி சார் நேரம் கடக்குது. கஸ்தூரி மேடம் நேரம் கடக்குது. ரெண்டு பேருமே ஒரு மூத்த அரசியல்வாதிகள். கஸ்தூரி மேடம் இல்ல வேணாம் கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். வேலுச்சாமி வேண்டாம். கஸ்தூரி மேடம் சரி ஓகே. கஸ்தூரி மேடம் நேரம் கடக்குது இல்ல, ரெண்டு பேரும் வேண்டாம். வேலுச்சாமி சார் நீங்க வேலுச்சாமி சார் கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. வேலுச்சாமி சார் நீங்க மூத்த அரசியல் தலைவர். வேலுச்சாமி சார் நேரம் கடக்குது வேண்டாம். ரெண்டு பேருக்குமே நான் போல பொதுவா அசோக் ரெண்டு பேருக்குமே நான் வரல. சரி ஓகே ரெண்டு பேருக்குமே நான் வரல. அசோக் வேலுச்சாமி சார் என்ன சம்பந்தம் உங்களுக்கு? வேலுச்சாமி சார் நேரம் கடக்குது சார். அங்க வர அடக்கே சார். வேலுச்சாமி சார் நேரம் கடக்குது. நான் பேசும்போது குறுக்க பேச வந்தானே. சரி ஓகே சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே அப்புறம் என்ன நிறுத்த சொல்றீங்க? சரி ஓகே உங்களுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. நான் இவர் என்ன பேசுவாரு அத குறுக்க நாம பேசணுமா? கஸ்தூரி மேடம் ப்ளீஸ். நான் கஸ்தூரி மேடம் கிட்ட போயிடுறேன். கஸ்தூரி மேடம் இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கூட்டணி தான் இப்போ ஒரு பெரும் கேள்வியாகி இருக்கிறது. இப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறீங்க. பாஜகவை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு அமைதியான சூழல் தான் இருந்துச்சு. எந்த ஒரு தலைவர்களும் பெரிதாக தமிழக அரசியல் சூழல்கள் குறித்து பெரிய அளவில் கருத்து தெரிவிக்கவில்லை. இன்று காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகாக தான் பாஜகவுடைய தலைவர்கள் கூட அது குறித்தான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே திமுகவோடு கூட்டணியில் இருந்தபோது விமர்சிக்கப்பட்ட காங்கிரஸ் இப்போது ஏன் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகும் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது? உங்களுடைய பார்வையில பாஜகவுடைய பார்வையில இது எப்படி இருக்கு? இது என்னங்க கேள்வி? காங்கிரஸ்ங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பிடித்த ஒரு நோய், அந்த நோயை அகற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் கொள்கை. இந்தியாவோட ஒரு பெரும் எதிர்க்கட்சி பாஜக எப்படி ஆளுங்கட்சி, இந்தியாவோட ஒரு பெரும் எதிர்க்கட்சி, அது எப்படி நம்ம ஒரு நோயின்னு ஒரு அப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துட முடியும்?
அது இந்தியாவோட ஒரு பெரும் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியாவே இருக்கட்டும், எதிர்க்கட்சி ரொம்ப சந்தோஷம். இந்தியாவில எதிர்க்கட்சியாவே இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் வெட்டி முறிச்சாங்கங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சமீபத்துல பார்த்தோமே கேரள மாநிலத்துல ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க இல்லையா? இல்ல 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 கஸ்தூரி மேடம், இல்ல சமீபத்துல இப்ப பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் சமீபத்துல கேரள மாநிலத்துல பார்த்தோம். அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எப்படின்னா அதாவதுங்க ஒரு குழப்பத்தின் உச்ச நிலையில இருப்பாங்க. எப்படி தெரியுமா? கேரளால வந்து இந்திய அலையன்ஸ்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க. போன வாட்டி யார் ஆட்சியில இருந்தாங்க? கம்யூனிஸ்ட். அப்படின்னா இந்திய அலையன்ஸ். இப்ப யாரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க? காங்கிரஸ். அப்படின்னா யாரு? அதுவும் அவங்களே தான். டெல்லியில யாரு ஆப் இருந்தாங்க, பஞ்சாப்ல ஆப் இருந்தாங்க, அவங்க யாரு? இந்திய அலையன்ஸ்ல இருக்காங்க. இப்ப அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க, அவங்க இந்திய அலையன்ஸ்ல இருக்காங்க. இப்படி ஒரு சாரி டு சே மானமுள்ள கொள்கையுள்ள கட்சிகள் செய்ய தயங்குவதை காங்கிரஸ் பல வருடமாக செஞ்சு கொண்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எதிரெதிராக போட்டியிட்டு இருக்காங்க பல மாநில தேர்தல்கள். இது தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சுதந்திரம். இல்ல கஸ்தூரி மேடம், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட இப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் நடந்திருக்கு. வேலுச்சாமி சார் நான் வரேன். வேலுச்சாமி சார் நான் வரேன். அவங்களுடைய கருத்து முடிக்க நான் வரேன். வேலுச்சாமி சார், வேலுச்சாமி அவர்கள் இல்ல வேலுச்சாமி சார் நான் வரேன். முடிக்கட்டும். உங்களுக்கான பதில் சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே. ஐயோ வேண்டாம். இந்த மாதிரி பதிலாம் வேண்டாம். வேலுச்சாமி சார் நீங்க மூத்த அரசியல் தலைவர், ஏன் இவ்வளவு ஒரு காட்டமான பதில்கள வேண்டாம். சரி வேண்டாம். சரி ஓகே, ரைட். மாணவன் சொல்ற போது நீங்க குறுக்கிட்டு இருக்கணுமா வேணாமா? நான் சொன்னேன். ரைட், சரி ஓகே. கஸ்தூரி தொடருங்க, முடிங்க. இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? சரி எனக்கு கேட்கல. அவர் கத்துனது தான் கேட்டுச்சு. இல்ல இப்ப காங்கிரஸ் திமுகவோடு இருந்த போதும் ஒரு சில விமர்சனங்கள் இருந்தது தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பிறகு இப்ப தாவேக்காவுடன் சென்றதற்கு பிறகும் இன்னொரு விமர்சனம் எழுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மீதான அந்த விமர்சனங்கள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதை பாஜக எப்படி அணுகுது அப்படின்றத உங்களுடைய பார்வையிலிருந்து கேட்டேன். அதனுடைய கேள்வியை முதல்ல முன்வைத்தேன். உங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க மக்களுடைய அபிமானத்தை எங்கேயுமே பெற்றவர்கள் இல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு 3.9% இருக்குன்னா காங்கிரஸுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு? 4.2% வாங்கி இருக்கிறாங்க. அதுவும் திமுகவுடைய கூட்டணி தயவால. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவில்லையே. அவங்க வந்து தனியா நின்றிருந்தா கிள்ளியூர்ல இந்த வாட்டி திமுகவோடு கஸ்தூரி திமுகவோடு கூட்டணியில் இருந்ததால் காங்கிரஸ் கட்சி ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிறது. சவாரி பண்ணி தான் அவங்க ஆட்சியில எங்கேயுமே இருக்கிறாங்க உண்மை. அதான் யதார்த்தம். இல்ல இப்ப காங்கிரஸ் அதனாலதான் விமர்சனம் வருது. நேத்து வரைக்கும் விஜய திட்டிப்பிட்டு இப்ப விஜய் கூடவே போய் நீங்க நிக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்விய காங்கிரஸுக்கு முதல்ல வைக்கிறோம், கம்யூனிஸ்டுக்கு வைக்கிறோம், விசிகாவுக்கு வைக்கிறோம், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கு வைக்கிறோம், எல்லாருக்கும் வைக்கிறோம். ஆனா அவங்க எல்லாரும் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்கல. காங்கிரஸ் ஓடோடி வந்து அதை செய்யும் பொழுது இப்ப அவங்க பெருமாடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. வேலுச்சாமி ஐயா பெருமாடிச்சுட்டாரு பாருங்க. எதை வச்சு நீங்க பெருமாடிச்சுக்கிறீங்க? எதை நீங்க உங்க பெருமைன்னு சொல்றீங்க? இந்த அரசின் செயல்பாட்டில் உங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஏதோ நம்பர் 10 சீட் அவர் குறைஞ்சு போனதுனால உங்களை கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உப்புக்கு சப்பானியா வேடிக்கை பார்த்தா நல்லது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது, காங்கிரஸுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பேசலாம்? ஆமா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, பட் இந்தியா முழுக்க பாஜகவுக்கு இடம் இருக்கு. அது இன்னும் தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைமை மாறும். நாளைக்கு வந்து என்ன வேணா மாறலாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இன்னொருத்த முதுகு கிடைச்சிச்சுன்னு பெருமை அடிச்சுக்கிறது நல்லாவா இருக்கு? சரி ஓகே. திருமதி கஸ்தூரி நிறைவா உங்களுடைய கருத்து. இது கூட்டணி ஆட்சியில் தாவேக்கா வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுமா, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பார்வை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் பின்வாங்கினா கூட வேறு தரப்புல இருந்து ஆதரவு கிடைக்கும் இந்த ஆட்சிக்கு. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு தவறும் பண்ணாம இருந்தாலே ஓகேங்கிறது என்னோட கருத்து. ஆனா ஒண்ணு
கூட்டணி இருக்கோ இல்லையோ தனி பெரும்பான்மை பெற்று விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருந்தாலுமே அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்களாங்கிறத காத்திருந்து பார்ப்போம்.